நிலாவோட அப்பா கீழ வந்த பிறகு திரும்பியும் சூர்யா கிட்ட சொல்லுவான், சாரி மாப்பிள வந்து நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவளுக்கு எல்லாம் நான் சொல்லி புரிய வைக்கிறேன்" அப்படி சொல்லிட்டே இருப்பாரு. "அவ சின்ன பொண்ணு" அப்படி சொல்லுவாரு. அந்த சமயத்தில சூர்யா சொல்லுவான், நான் அவ மேல இருக்கிற அன்புல தானே அத்தன கால் பண்ணுனேன். ஏன் அவளுக்கு அது புரியல?" அப்படி சொல்லிட்டு இருப்பான். இது மட்டும் எங்க அம்மாவுக்கு இப்ப தெரிஞ்சுச்சுன்னா, அவ்வளதான் நடக்கிறதே வேற அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே, அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவா, நிலாவோட அம்மா, "ஐய்யய்யோ மாப்பிள அத பெரியவங்க வரைக்கும் கொண்டுட்டு போயிறாதீங்க. அவளுக்கு நாங்க புத்திமதி சொல்றோம். நீங்க எதையும் தப்பா எடுத்துக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப அங்கேருந்து நிலாவோட அண்ணனும் வந்துட்டு, "சாரி மாப்ள, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு" அவனும் கைய பிடிச்சு பேசுவான். உடனே அதுக்கு சூர்யா சொல்லுவான், "நீங்க எல்லாரும் சொல்றீங்க. ஆனா அவளுக்கு புரிய மாட்டேங்குது. அவளுக்கு சொல்லி புரிய வைங்க. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிருவான். அவன் கிளம்பி போய் வண்டியில ஏறும்போது வெளிய இருக்கிற சோழன் வந்து சொல்லுவான், இதெல்லாம் இந்த ஒரு வைப்ரேஷன் மண்டைக்கெல்லாம் நீலாம் தேவையா? ஏன் இந்த வீட்ல உள்ளவங்களுக்கெல்லாம் இது புரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாம முடிச்சு குடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களேங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் சோழன். நிலாவோட அப்பா நிலாவ வந்து கூப்பிடுவாரு கத்தி, கோவத்துல. அப்போ கோவத்துல கூப்பிட்ட உடனே அங்கேருந்து அவ நிலா வருவா. வந்த உடனே, "இப்ப எதுக்காக இப்படி மாப்பிள்ளைகிட்ட பேசின? உன்ன கட்டிக்க போற மாப்பிள்ளைகிட்ட இப்படி பேசணுமே அப்படிங்கிற ஒரு அறிவு கூட உனக்கு இல்லையா? ஏன் பேசின?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு வந்து அவ சொல்லுவா, "நைட்டு ஃபுல்லா 200 காலுக்கு மேல பேசியிருக்காரு. அத சகிப்புத்தனம் இல்லாம வேற என்னன்னு சொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா நிலா. உடனே நிலாவோட அண்ணன் சொல்லுவான், "என்னது 200 வாட்டி கால் பண்ணியிருக்காருன்னா, அவரு உன் மேல அன்புனால கால் பண்ணியிருக்காரு" அப்படின்னு சொல்லுவான். நிலா சொல்லுவா அதுக்கு, "என்னது இது வந்து அன்பா? இதுக்கு பேரு டார்ச்சர்ண்ணே" அப்படி சொல்லுவா. "நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த ஆள கல்யாணம் முடிக்க மாட்டேன். எனக்கு அதில கல்யாணம் முடிக்க விருப்பம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவங்க அப்பா கேட்பாரு, "அடிக்கடி இதத்தான் சொல்லிக்கிட்டே இருக்க. உனக்கு வேற யார நீ லவ் பண்றியா?" அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவங்க அப்பா கேட்பாரு.